ஏமா விக்கி மௌன பாருங்களேன். இவனிமா உட்கார வச்சு பேருக்கு நீ விக்கி மாவா தானா? ஏமா எப்படி சொல்ற பாருங்களேன். இதுன்னு எங்களுக்கு தெரியாது பாரு. விக்ரம் மாவனா முகத்தை காட்டு பாப்போம். அப்ப இங்க இந்த பிரச்சனை தான் ஓடிட்டு இருந்திருக்கு. அப்பாவா உங்க அப்பா வருமா வந்துகிட்டு இருக்கான். அப்பா தானடா இப்ப வந்துடும். நீங்க வா வா வெளிப்பட்ட வா. இது யாரு டைய குட்டி? என் விக்கி பத்ததா? என் தங்க புள்ள, என் தம்பி பெத்த வைரமா நீ? என் தம்பி பெத்த வைரமே என் தங்க குட்டி. விக்கி மௌனா நீ? நீ விக்கி மௌனா? அப்பா வேணுமா பிள்ளைக்கு? அப்பா கேட்கறது பாரு. அப்பா வேணுமா? உங்க அப்பா வேணும் உனக்கு? உங்க புள்ள அப்பா இப்ப வந்துடுவான். அப்பா வர சொல்லிடுவான். விக்ரம் மௌனா என் மாப்பிள்ள பெத்ததாங்க. வாடா நீ முத. இல்ல என்கிட்ட வரல அத்த. என் மாப்பிள்ள பெத்ததா இது? என் தங்கச்சி பெத்த வைரமே இருக்கான் பாரு. அப்போ மாதிரியே இருக்கான் பாரு. அப்படியே விக்ரம் தான்டா. கோணத்திலயும் சரி சேட்டையிலும் சரி இருக்குது. அழகா பாரு. மண்டே பாரு அப்பனுக்கு தப்பாம. உங்க அப்பா பெத்த வைரமாடா நீ? என் விக்ரம் பெத்த வைரமா நீ? என் விக்ரம் பெத்த வைரமாடா நீ? என்னடா என்ன? சரிடா போவும் கடைக்கு போ. ஏமா நான் இந்த கடைக்கு கூட்டு போயிட்டு வரேன். நீ யாரு? விக்கி மோலா. ஏனோ தருணை பத்திலாம் உட்கார்ந்து இருக்கத. தருணு வீட்டுக்கு வந்து பிள்ளைகள் எல்லாம் பார்த்ததாண்டா நிம்மதியா இருக்கு. தருணு இங்க வா. எல்லாத்துக்கும் அப்போதான் வேணும். அம்மா இப்ப அவ்வளவுதானே விழுந்து விழுந்து பாக்கானுங்க. பகல் புள்ள பாக்குறது இவளுக, புள்ளில தேடுறது அப்பன. உன் முக கோபமா இருக்கா என்னன்னு கேளு. அது வேற ஒண்ணு இல்லம்மா. நான் இன்னொரு கண்டுக்கறியும் எல்லாரும் தூக்கி வச்சிருக்கேன். அந்த பொறாம. சரி கேளு. அம்மா ஏன் தங்க புள்ளைய காணும்? நான் கோபமா இருக்கேன். தேன்மொழி சும்மா இருடா. அவகிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் இப்படிதான் சொல்லுவா. எனக்கு மடக்கா அதே மாதிரி இவனு சொல்லுவா. நான் கோபமா இருக்கேன். திடீர்னு எதுக்கு உங்களுக்கு கோபம் வருது? என்ன கோபம் உங்களுக்கு? நான் கோபமா இருக்கேன். நான் கோபமா இருக்கேன். வேற ஒண்ணு இல்ல. இப்ப நான் வந்து அவளை தூக்கி கொஞ்சி அது என் புள்ள அப்படின்னு சொல்லிட்டோம்னா எல்லா கோபமும் போயிடும். தங்க புள்ள கோபப்படுறத பாரு. அழகு போல. என்ன கோபமா? ரொம்ப அடிப்பா. அடிப்பாளா? ஆமா ரொம்ப அடிப்பா. நீ அவகிட்ட அடி வாங்கியிருக்க. எதுக்கு கோவம் பிள்ளைக்கு? ஐயோ என் புள்ள கோபப்பட்டுட்டால. ஐயோ இவன் வீடு தாங்காத. தங்க புள்ள அப்ப சொல்ல கூடாது. அப்ப உன்னை பாத்திருக்க எவ்வளவு ஆசையா வந்திருக்கேன். நீ என் வைரம், நான் பெத்த வைரம். அதான் நான் கேட்கல. நீ பொண்ணு தரப்புல தானே? சரி ஒரு வார்த்தை கேட்டு. அது யாரு? யார் பெத்த புள்ள? பொண்ணு தரமாவளா? அப்படியா? பொண்ணு தரமாவளா நீ? சச்சோ என் தங்க புள்ளைய தூக்காம இருப்பானா? வா என் புள்ள வா. அம்மா அத்தைய பார்க்க போயிருக்கா. இப்ப வந்துருவா. முதல்ல இந்த மிலிட்டரி மேலுக்கு போய் நன்றி சொல்லுங்கடா. ஜெயராஜுக்கு பதில் நான் போறேன்னு சொல்லியிருக்காரு பாரு. இவ்வளவு பெரிய விஷயம்டா. நினைச்சு கூட பாக்கலாமா. அவர் நானே போய் இந்த ஆபரேஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் கூட நினைச்சு கூட பாக்கலாமா. அவரு உடனே நாங்க போய் நிக்கவுமே என்ன இருக்கா வந்திருக்கீங்க எனக்கு தெரியும், நீங்க போங்க நானே போறேன்னு சொல்லிட்டாருமா. ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. ஆமாமா எங்களுக்குமே நம்பவே முடியல. நாங்க போய் நின்னு வாயே திறக்கல. அதுக்குள்ள சொல்லிட்டாரு அந்த ஆபரேஷனுக்கு நான் போறேன்னு. யார் அவரு? அவரு தென்பகுதியில இருக்காருமா. சரி. அவரு முத மிலிட்டரியில தான் இருந்திருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு தாக்குதல். அதுல இவரு பிளான போட்டு கொடுத்து சூப்பரா சக்சஸ் ஆயிருக்காரு. அப்புறம் அங்கிருந்து அவர் ரிட்டர்ன் ஆயிட்டாரு. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் காலு கையில அடி போட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வரவே இங்க வந்து போலீஸ்ல சேர்ந்திருக்காரு. போலீஸ்ல என்னன்னு தெரியல, அவர் மேல ஏதோ பொய் கேஸ் கொடுத்து வேலையில இருந்து தூக்கிட்டாங்களாம். ஏண்டா? ஏதோ ஊழல் கேஸா. அவர் ஏதோ லஞ்சம் தான் வாங்கிட்டாராம். அதனால அங்கிருந்து அவரை தூக்கிட்டாங்க. கிஷோரு அவரை பார்த்தா லஞ்சம் நாள் மாதிரியா இருக்காரு. வாய்ப்பே இல்லைண்ணே. அவர் நேர்மையான மனுஷனா இருக்காரு. அதான் டிபார்ட்மெண்ட் பத்தி தெரியுமா. அப்புறம் அவரு ஏதோ சின்ன சின்ன கம்பெனிக்குள்ள வேலை பார்த்திருக்காருமா. அம்மா உங்ககிட்ட சொல்ல மாட்டேனே, அவர் பேரு பொண்ணு தரதான். பொண்ணு தரையா? இல்லையா உன் கதை மாதிரியே இருக்குது. எங்களுக்கும் அப்படிதான் இருந்தது. அச்சு வந்தால இவன் கதை தான்.
எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்தது. அவர் பேரும் பொண்ணு தரதானா. பொண்ணு தரையா? என்னடா சொல்ற? டேய், உனக்கு நீ எப்போ பேர் வச்ச? ஆமாமா, என் பேர் விக்னேஷ் தான். 10th முன்னாடி பேர் மாத்திக்கிட்டு நாங்க. நான் தான் பொண்ணு தரேன்னு வச்சேன். அதான் ஏன் நீ பொண்ணு தரேன்னு வச்ச? தெரியல, ஏதாவது வேற பேர் வைக்கணும்னு தோணுச்சு. டக்குன்னு பொண்ணு தரேன்னு நானே பேரை கொடுத்துட்டேன். அதனால 10th சர்டிபிகேட்ல எனக்கு பொண்ணு தரேன்னு வந்தது. அப்போ விக்கி? என் பேர் விக்கி என்ற விக்னேஷ்மா. அப்போ விக்கி பேரு? தெரியாது. அவன் என் பேரை தூக்கி கொண்டு வச்சிருக்கான். எனக்கு தெரியாதுமா. அவனுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னு எனக்கு ஞாபகத்திலே இல்ல. அவனுக்கு தெரியுமா? அவனுக்கும் தெரியாது. அவனுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியாதுமா. அவன் ஏதோ என் பேரை வைக்கணும்னு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ அண்ணன் தம்பி 2 பேரும் பேரை மாத்திட்டு எழுதிய. என்ன செய்ய, தாயா தகப்பனா அனாதே சுத்திட்டு இருந்தோம். பேர் வைங்க நாங்க வச்சு விட்டுட்டோம். அப்ப நீ முதல்ல ஸ்கூல்ல சேர்க்கும் போதுலாம் நான் ஸ்கூல் போகிட்டே எங்க அம்மா அப்பா இருந்துட்டாங்க. எங்க போனது தெரியல. எப்போ 1ஆம் கிளாஸ் படிச்சேன்னு எனக்கு ஞாபகமே இல்ல. அது போன போக்குல போய் எங்கேயோ எப்படி படிச்சிருக்கேன். அப்புறம் ஆசிரமத்துல தான் ஃபுல்லா இருந்தேன். சாமியார் மடத்துல இருந்தேன். அப்புறமா 8க்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் தெளிவு வந்தது. அப்புறம் அப்படி இப்படி போயிட்டுடா. அங்க ஒரு அம்மா அப்பா உன்னை வளர்த்தாங்களே, அப்ப அவங்க பேர் வைக்கலையா? அவங்க வீட்டுல பொம்பளை பிள்ளைகள் தான், ஆம்பளை பையன் கிடையாது. சுயநலத்துக்காக வச்சுக்கிட்டாங்க. சும்மா ஆசிரமத்தில் தான் கூட்டிட்டு போனாங்க தேவைக்கு. அவங்க வீட்டு வேலை தான் செய்ய வச்சாங்க. சரி, நானும் வேலை செய்ய வச்சா என்ன, ஒரு குடும்பம் இருக்குது, அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்கன்னு நினைச்சேன். அவங்க யாருமே என்னை ஏத்துக்கவே இல்லை. நான் சாப்பிட்டா கூட திட்டுவாங்க. அந்த அம்மா ஒண்ணுதான் என்கிட்ட பாசமா இருப்பாங்க. சாரிண்ணா. சரி, அதுக்கு சரி பாப்பா வா, அப்பா ஒன்று சாப்பிட்டு வாங்க. இவன் பொண்ணு தரேன்னு யார சொல்லிக்கிட்டு இருக்கா? சரி வா, அப்பா நீ தூங்க வைக்க முடியா? நான் வர மாட்டேன், நான் ரொம்ப கோவமா இருக்கேன். எனக்கு சரி நீ கோவமா இருந்ததுலாம் போதும், வா. அம்மா வந்து திட்டிட்டு இருப்பா முடியா? வா தங்கப்பா, நீ யாராவது பாரு. நான் வர மாட்டேன். இது முன்னாடி தூங்க வச்சுட்டு வாரு. டேய், அவரை நீ பார்த்த? ஆமாமா பார்த்தேன். எப்படி இருந்தாரு? எம்மா பார்த்தா நீங்க சிரிச்சிருவீங்க. நம்ம பொறுத்தவரை எனக்கு வயசானே எப்படி இருக்கும் அப்படியே இருப்பாரு. என்னடா சொல்ற? என்ன பொறுத்தவரை கொஞ்சம் ஹைட்டு, அதோட கொஞ்சம் வெயிட். எம்மா ஆனா ஒண்ணுமா, நாங்க போய் நின்ன உடனே நீங்க வந்த காரியம் நல்லபடியா நடக்கும், போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. நாங்க என்ன சொல்ல வந்தோம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு, அந்த ஆபரேஷனுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐயோ, அது தெய்வா. அவன் புள்ள குட்டியோட வாழவே இல்லையே. எப்ப போறாரு? இன்னைக்கு நைட்டுமா, நைட்டு 12 மணிக்கு. இல்ல, தெய்வா போக கூடாது. தெய்வா சார் போக கூடாது. இல்ல, அவர் இன்னும் வாழவே இல்ல. மனைவி பிள்ளைகள் கூட வாழல. இப்ப புள்ளையில இருக்குது, இவங்க கூட வாழல. பேர பிள்ளைங்க இருக்கு. இல்ல, தெய்வா சார் போக கூடாது. தெய்வா சார் போக கூடாது. தெய்வா சார் போக கூடாது. இல்ல, தெய்வா சார் வாழவே இல்லை. வாழவே இல்லை. என் பேர பேத்திலாம் இருக்குது, அவங்க கூடயாவது வாழட்டுமே. கிஷோர், என்னமா? அவர் போனா திரும்பி வர முடியாதுல்ல? 99% வாய்ப்பு இல்லம்மா. முக்கியமான ஆபரேஷன். இன்னொன்னு திட்டமிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னும் பண்ண முடியாது. அது அவருக்கு தெரியுமா? அது தெரியாம இருக்கும். ஆபரேஷன் பேர் கேட்டாலும் தெரிஞ்சிருக்க மாட்டாரு. அவர் போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அம்மா, அவர் போனா ஜெயராஜ் போகணும். ஐயோ தெய்வமே, ஐயோ தெய்வமே. தெய்வா சார் வாழவே இல்லையே. தெய்வா சார் வாழவே இல்லையே. ஐயோ தெய்வமே, அந்த மனுஷனுக்கு எதுக்கு இவ்வளவு போராட்டம்? வாழும் போது வாழல, இப்ப மாதிரி பேர பிள்ளையோட வாழ்வான்னு ஆசைப்பட்டேன். இப்ப வாழாம ஒரேடியே கூட்டிட்டு போறீரேன். அவரை வாழ வைப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். அவர் பிள்ளைல பேர பிள்ளைல மகளோட வாழ வைப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். இப்ப நான் என்ன பண்ண அன்னைக்கிளே ஒன்னால முடியும். எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலை எல்லாம் நீ நல்ல முடிவு எடுத்திருக்க. யோசித்து பாரு, நிச்சயமா வழி பிறக்கும். ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா இருக்கும். யோசி, பதறாத, அழாத, யோசி யோசி. தெய்வா சார் வாழணும். அவர் ஒரு பேர பிள்ளையோட வாழணும். அம்மா, என்னமா ஆச்சுது? ஒண்ணுலடா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வரேன். என்னச்சுமா? அண்ணன் எதுக்கு கத்துறான்? அது என்னன்னு போய் பாரு. சத்தம் கேக்குது. நான் உன்னை வழி தேடுனா விதி ஒரு பக்கம் என்ன கூட்டிட்டு போகுது. இங்க இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. நான் இன்னும் 12 மணிக்குள்ள தேவா சாரை காப்பாத்தணும். இந்த வீதி மட்டும் ஏன் என்ன இப்படி விடாம துரத்துது?
அதை விடுங்க. அது என் மேல தப்பு, அவன் மேல எது தப்பு இல்ல. எத்தனை நாள் போய்கிட்டு இருக்கு? அது எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் வீட்டுல எனக்கு அப்படி சொல்லலான்னு நினைச்சேன். வெக்கமா இல்ல? போச்சு. அது வந்து கிஷோர். வாய மூடு. கத்தாதீங்கடா. அடக்கிளி என்ன? நான் சொல்லல, இவன் ஒரு கொலுசட கண்டிப்பா இந்த மாதிரி வேலை பாப்பாடு. இவன் ஆட்டம் குறையல. இப்ப எதுக்கு நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? வாய மூடுறா. வீட்டுல எத்தனை சின்ன பிள்ளை வச்சுக்கிட்டு என்ன வேலை பார்த்துருக்கீங்க ரெண்டு பேரும்? இங்க பாரு, இங்க எது தப்ப இல்லாத நடக்கல. என்னடா தெரிஞ்சு உனக்கு வேணும்? கொஞ்சம் அமைதியா இருக்கடா. அவனை பேச விடுங்கடா. அவன் முதல்ல என்ன சொல்ல வாடு மேல காது கொடுத்து கேளுங்கடா. தென்னரசி, என்னடா இது? எதுக்கு வாழ்ந்துட்டு நிக்க? என்ன? அம்மா, நான் உள்ள வர ரெண்டு பேரும் கட்டிட்டு நிக்காத. அன்னைக்கிளி, என்ன இது? நீ ப்ராப்பரா நீ எதுவுமே பண்ணல. டைவர்ஸ் எதுவும் வாங்கல. என்னவா பேசிட்டு இருக்கீங்க? தென்னரசி விட்டுட்டு இருக்கீங்க? ஏண்டா அவன் என்ன சின்ன பையனா? நான் அன்னைக்கே வாங்கிட்டு சொன்ன ஒழுங்கா படிச்சுட்டு வேலைக்கு போற வழிய பாருங்க. ஐயோ, ஏன் எல்லாரும் அவளையே திட்டிட்டு இருக்கீங்க? நாதா அவளை விரும்புறேன்னு சொன்னேன். ஏன்னா இதை வீட்டுல சொல்ல மாட்டேன். நீ சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரல. டைவர்ஸ் கிடைக்கல. நான் என்னத்தை பண்ணட்டும்? அதனால போகட்டும் நினைச்சேன். எல்லாம் சரியா வரட்டும். அக்கா கட்டி அம்மா கட்டி பொண்ணு கேட்கலாம் நினைச்சேன். ஏண்டா உனக்கு ஊர் உலகத்துல பொண்ணு இல்ல? உனக்கு கல்யாணம் சொன்னா 1000 பேர் பொண்ணு கொடுப்பா. ஏன்னா இந்த குலசடி கட்டக்கிட்டீங்க. இந்த ஓடு கழுதான் உனக்கு வேணுமாங்க? என்னடா பேச்சு பேசுற? இங்க எல்லார் வாழ்க்கையிலும் எல்லாம் சரியா இருந்தது இல்ல. இங்க எல்லாருக்குள்ளயும் ரகசியமான ஒரு வாழ்க்கை இருக்கதா செய்யும். அவளுக்கு ஓப்பனா வெளியில தெரிஞ்சிட்டு இங்க தெரியாம எத்தனை பேர் வாழ்க்கை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அப்படி தெரியாம மறைச்சு வச்சிருக்கவங்க எல்லாம் கெட்டவங்களா? நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, இந்த அன்னைக்கு தென்னரசு கல்யாணம் பண்ண கூடாது. தென்னரசு, மீறி இவன் வந்து தாலி கட்ட வேண்டி சொன்ன, இவன் தான் காதலி பண்ணி சொன்ன, நான் ஒரு தம்பி இல்லைன்னு சொல்லிட்டு போயிருவேன். இவன் ஒரு ஓடு காலி, வீட்டுக்கே விளங்காதவா, சொன்ன கேள்வி தர்த்திய பிடிச்சவா, திவர பிடிச்சவா, ஆணவ பிடிச்சவா. இவ்வளவு மட்டும் நீ கல்யாணம் பண்ண நினைச்ச தொலைச்சு நம்மளால வேண்டாம். நீ எடுத்து வச்சுட்டு அவன் கூட போனா என் சதிசன மீனானிய பார்த்து செவுட்ல அடிச்ச வேண்டி சொன்னா. அதுவும் அந்த அசோக்கு கூட சேர்ந்து அந்த அசோக்க பார்த்தாலே எனக்கு பத்துக்கிட்டு ஏறியும். அவன் கூட வாழ்ந்துக்கிட்டு வந்தவா. இங்க பாரு, இவெல்லாம் உனக்கு வேண்டாம். நாளைக்கு ஒன்னோட என்ன பெஸ்ட் வந்தா அவன் கூட போயிருவா. இதையும் மீறி நீ அவங்களுக்கு தாலி கட்ட நினைச்ச. ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் சொல்றதை கேளு. இவ கட்டி நீ தாலி கட்டக்கூடாது. இது வரைக்கும் அவளை விரும்பி இருந்தா அதை இன்னைக்கு மண்ணு போட்டு மூடிடு. குளிர்ந்தாண்டி பொறிச்சிரு. படுத்தானே ஏன் நீ உயிரோட வச்சுட்ட? இவளை கொல்ல வேண்டியது என்ன? கேடு கட்டவள அங்க சுத்தி இங்க சுத்தி உனக்கு ஏன் தம்பி தான் கிடைச்சிருக்கானு? இவளுக்குலாம் பார்த்தாலே எனக்கு பத்துக்கிட்டு வரும். வாய மூட போறியா இல்லையா? இந்த ஒரு விஷயத்துல என்ன மீறி தென்னரசுக்கும் இந்த சில்லாட்டுக்கு பிறந்த பண்ணி வச்சுங்க. சத்தியமா சொல்றேன், இந்த வீட்டு பக்கம் உங்க யாரு முகத்திலையும் நான் முழிக்க மாட்டேன். பெத்த தாய அண்ணன் பொண்ணு வழி விற்கக்கூடிய சேர்த்து பேசுறவா எப்படி என்னால பண்ணிக்க முடியும்? நினைச்சாலும் எப்போலாம் பத்துக்கிட்டு வருது. என் இதயத்துல இன்னும் ஆத்திரம் குறையல. எங்களை புள்ள மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க மீனாண்டி. அவங்க கூட இந்த கல்சடிக்கு சப்போர்ட் பண்ணி யாராவது வந்தீங்க? நான் சொல்றதா, யாராவது தென்னரசுக்கு இவளை கல்யாணம் பண்ணி வச்சுங்க. என்ன மறந்துருங்க. தேசத்துல எனக்கு உடன்பாடு இல்ல. இவளை நம்பிலாம் என் தம்பிக்கு கல்யாணம் வைக்க முடியாது. தென்னரசு, எங்க பேச்ச கேளு. தென்னரசு இவளுக்கு தெளிவா முடிவெடுக்க தெரியாது. சொன்னா கேளு. இவ ஒரு படிச்ச முட்டாளி. தான் படிப்புக்கு தட்ட மாதிரி தெளிவா முடிவெடுக்க தெரியாது. இப்பவும் அவ ஒரு நிலையில இல்ல. இந்த ஒரு நிலையில இல்லாதவங்க நம்பாத. சொன்னா கேளு. உனக்கு நாளைக்கே பொண்ணு பார்க்க போறோம். அம்மா, கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. சேராஜிக்கு முன்னாடியே இவனுக்கு முடிச்சிடலாம். அன்னை சொன்னா கேட்கணும். முட்டை கீழே வெளுத்து வாங்கிடுவேன். நான் சொல்றதை கேளு. இவ உனக்கு வேண்டாம். ஆமா, டைவர்ஸ் மட்டும் கிடைக்கட்டும். எங்க போன நல்லா போட்டோம். இல்ல ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து விருப்பம் இருந்தா கட்டி வைக்கலாம். அப்பவும் எனக்கு இன்னொரு பையன் வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இவனுக்கு ஒரு நல்ல புத்தி கிடையாது. அம்மா, அன்னைக்கே கேட்டிருந்தாங்களா தென்னரச, அங்கேயே பேசி முடிச்சிடலாம். நாளைக்கு கிளம்பு. என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதுனடா. என்னவோ இவங்க ரெண்டு இப்படி பேசிட்டு போறாங்களே. நான் என்ன பண்ணட்டுனே எனக்கு தெரியலடா. சரி, பொறுமையா முடிவெடுக்கலாம். நான் வீட்டுல பேசுறேன். சாரிடி. இங்க பாரு, யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் எடுத்த முடிவு வந்து பின்வாங்க போறது இல்ல. இங்க பாரு, நீ இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி இல்லைன்னு வாழ்ந்து காட்டிடலாம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி இல்லைன்னு வாழ்ந்து காட்டிடலாம். நான் பேசுறேன்.
நீ கவலைப்படாத. சாரிடி, சாரி சாரி சாரி. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. சாரிடி. இதுக்கு மேலே நீ இந்த வீட்டுல இருக்க போறியா? இதுக்கு மேலே இந்த வீட்டை நீ ஒரு வாய் சோறு தின்னானா நீ அசிங்க திங்கிறதுக்கு சமம். இத்தனை நாள் இந்த நினைப்போட இருக்கிறவங்க கூட தான் நான் இருந்திருக்கேன். சரி, இதுக்கப்புறம் ஒரு நொடி கூட நாம இங்க இருக்கக்கூடாது. வேண்டாம், இப்படி ஒரு எண்ணத்தோட இருக்கிறவங்க கூட வாழ்றதை விட வெளியில அவமானப்பட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம். நம்மளை புரிஞ்சுக்க வேண்டியவங்களே நம்மளை அசிங்கமா இப்படி ஒரு நினைப்போட இருக்கும்போது அவங்க கூட தினம் தினம் கள்ளத்தனமா சிரிச்சுக்கிட்டு வாழதை விட நமக்கு நேருக்கு நேரம் பேசுறவங்க கூட வாழ்ந்துட்டு போயிடலாம். வேண்டாம், எனக்கு இந்த ஒரு வேண்டாம் வேண்டாம். இந்த எண்ணத்தோட இருக்கிற இந்த உறவு எனக்கு வேண்டாம். அண்ணாக்களே, கிளம்பு. ஒரு நொடி கூட நீங்க இருக்கக்கூடாது. கிளம்பு. நான் யாருக்கும் என்ன நிரூபிக்கணும் அவசியம் இல்லை. ஒரு திருப்பி என் வாழ்க்கையில நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா நான் இப்போ ஒவ்வொரு முடிவுமே யோசிச்சு யோசிச்சு தான் எடுக்கிறேன். ஆனா அது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. நானாலே இப்படி தானே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நானாலே இப்படி தானே அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தாச்சு. இனி நான் என்ன பண்ணாலும் அது தப்பா தான் இருக்கும். நான் அவங்க தம்பி கூட வாழ்ந்து அவங்களுக்கு கௌரவ குறைச்சல் நினைக்கிறாங்க. வேண்டாம், அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழவே வேண்டாம். அவங்க போட்ட பிச்சை மாதிரி இருக்கும். வேண்டாம், யாரும் யாருடைய வாழ்க்கையும் பிச்சை போட வேண்டாம். நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போறேன். மேகம் கருக்குது, சச்சுக்கு சச்சு. மின்னல் அடிக்குது, சச்சுக்கு சச்சு. நான் காண்பது கனவா இல்லைன்னா நிஜம்தானா? என்ன தேடி வந்திருக்கதே அன்னைக்கிளிதானா? என்ன ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா, இல்ல ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்ல வந்த அன்னைக்கிளி. பரவாயில்ல, லேட்டா வந்ததுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தாராளமா வரலாம். எப்பவுமே இந்த நல்ல சேவை வீடு உனக்காக திறந்தே இருக்கும். இந்த நிலைமையிலும் ஆட்டம் குறையில. ஒரு மனுஷன் சாகும்போது வரைக்கும் திருந்தவே மாட்டாங்கிறதுக்கு சிறந்த உதாரணமே நீதான். திருந்த மாட்டான், முயற்சி பண்ணி நடிப்பான். எந்த மனுஷனும் திருந்தினதா சரித்திரமே இல்ல. கொஞ்சம் வாழ்வியல் முறையை மாத்தி அமைச்சுக்கிடுவான், அவ்வளவுதான். நாம தான் அவன் திருந்துட்டாரு தப்பா முடிவு பண்ணிடுவோம். சென்ம புத்திய செருப்பால் அடிச்சாலும் போவாதுங்கிற மாதிரி தான் மனுஷ புத்தியும். அவன் கல்லறை போற வரைக்கும் அவன் ஜென்ம புத்தி தான் அவன் கூட இருக்கும். நாம சில நேரம் நிறைய நாய் நினைச்சிருந்தோம், இவ்வளவுதான் வித்தியாசம். வானமும் குறையிலையே. இது ஏன் கோணம், அது நாய் கோணம். அன்னைக்கிளி, எனக்கு கோவம் வர போறது இல்ல. நீ என்ன நாயின்னு சொன்னாலும் எனக்கு கோவம் வர போறது இல்ல. நீ என்ன சொன்னாலும் எனக்கு உன் மேல கோவமே வராது. இந்த உலகத்துல நான் அடையணும்னு துடிச்ச ஒரே ஆளு நீதான். கையில சிக்கவே இல்ல. நான் கண்ணு வச்சு சிக்காத ஒரே பொம்பளை நீ மட்டும்தான். உன்கிட்ட சிக்கினவங்க எல்லாம் உனக்கு பயந்து சிக்கல, அறியாமையில, இயலாமையில, வறுமையில சிக்கினவங்க. நான் அத்தனையும் ஜெயிச்சேன், அவங்களால ஜெயிக்க முடியல. ஒருவேளை நான் கூட ஜெயிக்காம இருந்திருந்தா நீ சொன்ன லிஸ்ட்ல நானும் வந்திருப்பேன். அப்போ வெற்றி யார் கையில இருக்குன்னு தீர்மானம் பண்ணிக்கிடுங்க. நான் எல்லாத்துலயும் ஜெயிச்சேன், ஒன்னையும் ஜெயிச்சேன். சரி, உன்கிட்ட பேச ஜெயிக்க முடியாது. அன்னைக்கு சும்மா ஒன்னும் இந்த நல்ல சில தேடி வர மாட்டா. காரணம் கண்டிப்பா இருக்கும். சீக்கிரம் சொல்லு, நான் உன் பேச்ச தாராளமா கேட்பேன். ஏன்னா நான் உன்னை ஒன் சைடா விரும்பி இருக்கேன். இங்க பாரு, டெல்லியில நடக்க போற ஆபரேஷனே ஆமா கண்டிப்பா உன் காதுக்கு வந்திருக்கும். அது யாருக்குனே வந்துட்டு குழந்தை மகன் ஜெயராஜ் தானே போட்டிருக்கு. நீ ஆதரவால வந்து சேர்ந்து போட வச்சிருப்பீங்கன்னு தெரியும். இப்போ அவன் போகல. அவன் தானே போய் ஆகணும். அவன் போகல, வேற ஒருத்தனை அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு. எனக்கு அது தேவையில்லை. அந்த ஆபரேஷனே நடக்க கூடாது. நீ காப்பாத்தணும்னு நினைக்கிறவங்கள நீ காப்பாத்திட்ட. அப்புறம் அந்த ஆபரேஷன் நடந்தா என்ன, நடக்காம போனா என்ன? அது ஏதோ 16 பேர் கொண்ட குழு தானே போய்கிட்டு இருக்கு. அந்த 16 பேரும் உனக்கு வேண்டியவங்களா என்ன? வேண்டியவங்கனாலும் இல்ல, அதுல என்ன மிலிட்டரி ஆபீசர், அதனாலதான். அன்னைக்கிளி வார்த்தையில முத நான் தடுமாற்றத்தை பாக்குறேன்.
அந்த 16 பேர்ல யாரோ ஒருத்தங்க அன்னக்கிளிக்கு மிக மிக வேண்டியவங்களா இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தங்க அவங்கள காப்பாத்துறதுக்கு பரம எதிரியான நல்ல சிவங்கட்டியே வந்திருக்கானா, அன்னக்கிளிக்கு அந்த 16 பேர்ல யாரோ ஒருத்தரு ஆபரேஷனு. நீ என்ன வேலை சொன்னாலும் செய்யற. அட்ரா சக்கரனா. இல்ல கன்ஃபார்மா அந்த ஆபரேஷன் நடக்காது, நீ தைரியமா இருக்கலாம். ஏன்னா நடக்காம இருந்தா தானே அந்த 16 பேர்ல உனக்கு யார் வேண்டியவங்கன்னு எனக்கு தெரியும். சின்ன பிள்ளைங்க பையன்னா பிள்ளைல வச்சே வேலையை முடிச்சிருப்ப. பிள்ளைங்க கிட்டயே சொல்ல முடியாத அளவுக்கு நீ ஒருத்தரை காப்பாத்தணும்னு நினைக்கிறனா? அன்னக்கிளே, நீ என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன். இல்ல அன்னக்கிளி, இதுக்கு மேலே உனக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. சின்ன வயசுல உன்னை நேசிச்சவ இதை தேடி வந்திருக்க. உனக்கு உதவலன்னா யாருக்கு உதவி என்ன பிரயோஜனம் சொல்லு பாப்போம். தேவையில்லாத வார்த்தைகள் வேண்டாம். உனக்கு என்ன வேலை ஆகணும் மட்டும் சொல்லு, செய்யறேன். வேலை கிடக்கு அன்னக்கிளி வேலை. அதை நாய் எவன மாதிரி எவனா செஞ்சு முடிச்சிருவானுங்க. பணம் தள்ளி போட்டா போதும். அதை என்கிட்ட லட்சம் கோடி கொலையா இருக்குது. நீ தேடி வந்த பாரு, எனக்கு அங்கத்தான் கிளுகிழப்பா இருக்குது பாத்துக்க. நான் என்னைக்கு ஓசில யாரையும் வேலை வாங்குறது இல்ல. நீ எனக்கு செய்யற வேலைக்கு கூலி என்ன வேணும் மட்டும் சொல்லு. நான் என்ன பெருசா கேட்க போறேன்? இந்த உலகத்திலே பணத்தால நான் அடைய முடியாதது ஒன்னே ஒண்ணு. அன்பு, உன் காதலி, உன் நேசம். மறுபடியும் சொல்றேன், நீ தேவையில்லாம எதையும் பேசிக்கிட்டு இருக்காத. அன்னைக்கு அததான் நானும் சொல்றேன். இந்த உலகத்துல பணத்தால வாங்க முடியாத ஒரே ஒரு ஆளு நீ மட்டும்தான். இப்ப நான் உன்னை அடையதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணதுக்காக கேட்கல. நீ என்கிட்ட பேசுனதே எனக்கு ரொம்ப சொல்லக்கு வார்த்தையே இல்ல. ஏதோ என் பணத்தால முடியாதத இல்ல இப்பவும் பணத்தால தான் முடிஞ்சிருக்கு. என்கிட்ட பதவி எல்லாம் இருக்க போய் தேடி வந்திருக்க. சரி வந்திருக்க, அந்த ஒரு ஆனந்தம் தான். பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு எந்த வேலையும் செய்யண்டாம். ஒரே ஒரு கேள்விதான், அந்த 16 பேர்ல நீ யார காப்பாத்தணும்னு நினைக்கிற? உனக்கு தேவையில்லாத வேலை, நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சா போதும். நடக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒருவேளை என்ன பிடிக்கலங்கக்காக எல்லாரையும் பிடிக்காம போயிருமா என்ன? அன்னக்கிளிக்கு அன்னக்கிளி பண்ண சேட்டை என்ன, அன்னக்கிளி வந்த துருதுருப்பு என்ன? சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்தவன். உன் சேட்டைக்கு முன்னாடி இந்த காலத்து பிள்ளை எல்லாம் ஒண்ணுமே இல்ல. உன்கிட்ட பார்த்த அந்த குறும்புத்தனமும் பேச்சு திறமையும் இப்புள்ள பிள்ளைல ஒரு பிள்ளைகளையும் நான் பார்த்தல. உன்கிட்ட இருந்த தைரியம், வீராப்பு, தியனாவட்டு, ஆணவம், திமிரு, பொம்பளை பிள்ளைகளுக்கே உண்டான அத்தனை குணமும் உன்கிட்ட இருந்தது பாரு. அட 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 கோடியில ஒருத்தியம்மா நீ. அனாவசியமா பேசினா எட்டி மிதிச்சிருவேன். போயிட்டு வா அன்னக்கிளி. 16 பேர்ல அந்த ஒருத்த யாருன்னு நான் கண்டுபிடிக்க. நல்லா இருக்குடா, பொண்ணுல ரொம்ப நல்லா இருக்குது. ஏண்டா என் புள்ளைய கேட்க நாதி இல்லன்னு ஆளுக்கெல்லாம் கரைச்சு பண்ணிருக்கீங்க. ஏண்டா என் புள்ள தென்னச கட்டினா உங்களுக்கு என்னடா? இங்க யாருமே ரெண்டு முடிக்கிறேங்க. இப்ப எதுக்கு நீங்க அழுது இருக்கீங்க? நான் உங்ககிட்ட பேசல, கேட்டியா? உனக்கு தான் வந்த நாளே என் புள்ளைய கண்டா உனக்கு பிடிக்காத. ஆமா பிடிக்காது, அதாச்சும் நான் தூக்கிட்டு வளர்த்தேன். ஆமா வளர்த்த புள்ள பெத்து இருந்தா தெரிஞ்சிருக்கும். அண்ணா ஏய் உன் புள்ளனா நீ இப்படி விட்டுறியாடா? சத்தியமா உன்னையும் அண்ணியும் இப்படி பேசியிருந்தா வீட்டுக்கு நடித்திருக்க மாட்டேன். இல்ல சோத்துல உப்புதல் போட்டுத்தீங்க. உன் பொண்டாட்டியும் என் அண்ணன் மாதிரி சேர்த்தானே பேசுனா? டேய் அது சின்ன பிள்ளைல ஏதோ விவரம் தெரியாம பேசிட்டாடா. அதுக்காக இன்னும் பண்ண பழி வாங்க நீ. மனசு விட்டு ஆறாதுனே, மனசு விட்டு ஆறாது. சின்ன பிள்ளை பேசுற பேச்சாது. எங்க அம்மா நாங்க கூட பிறந்தவளா தூக்கி சமக்குறீங்க. எங்க அம்மாவும் வெக்கமே இல்லாம உங்க தோல்ல உட்கார்ந்து இருக்காங்க. இது சின்ன பிள்ளை பேசுற பேச்சு. அந்த அசோக் கூட ஓடி போறது சின்ன பிள்ளை தானே. அந்த அசோக் கூட ஓடி போறது தானே அந்த பேச்சு பேசுனா? அப்போ நம்ம எல்லாம் வில்லனா தெரிஞ்சோம், அந்த அசோக் தானே ஹீரோவா தெரிஞ்சான். டேய் காதலிக்கும் போது எல்லா பிள்ளை கண்ணியும் அப்படிதான்டா தெரியும். பெத்தவங்க வில்லனாவும் காதலிக்கிற ஹீரோவா தான் தெரியும். ஏன்னா அவனுக்கு அப்படிதான் நடந்துக்கிடுவானுங்க. நம்ம அது செய்யாத இதை செய்யாதன்னு கண்டிப்போம். அவன் உனக்கு எல்லாம் நானா இருக்கேன்னு ஹீரோசம் பண்ணுவான். புள்ளிலுக்கு அந்த வயசுல அதுதான் பெருசா தெரியும். டேய் அது என்னடி என் புள்ள மட்டும் தான் தப்பு பண்ணிருக்கா? என்னடா நல்லா இருக்கனே, ரொம்ப நல்லா இருக்கு. ஊர்ல இருக்க எல்லாம் தப்பு பண்ணலையா? என் பிள்ளை மட்டும் தப்பு பண்ணானே. இப்படி தூக்கு பிடிக்கிற வரைக்கும் அது உருப்பிடவே செய்யாது. அதெல்லாம் முடியாது. அவன் நான் வீட்டுக்குள்ள நடத்தவும் மாட்டேன். அதே மாதிரி தென்னசுக்கு நான் டைம்ல விடவும் மாட்டேன். என்னமோ நீ தப்பே பண்ணத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ ஏன் இந்த வீட்டுல இருக்கும் போது என் பிள்ளை இருக்க கூடாதா? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் என் பிள்ளைக்கு இருக்குது. நீ ஆம்பளைனால என்ன தப்பு பண்ணிட்டு நீங்க இருப்ப. என் பிள்ளை பொண்ணுங்கனால தப்பு பண்ண வீட்டு வெளியே போகணும். நான் ஒண்ணு வீட்டு வெளியில போச்சிருங்க. அவளுக்கு தென்னரசு கவனிக்க கொண்டேன், அவ்வளவுதான். அதான் தென்னரசு முடிவு பண்ணிட்டோம், அப்பா முடிவு பண்ணிட்டோம். நீ யாருல பாரு, ரொம்ப பேச வைக்காத பிறகு எனக்கு கோவம் வந்துடும். இல்லடா இவனை நீ தூண்டி விட்டுட்டு நீ அமைதியா இருக்கேன். ஏண்டா இங்க இருக்க எல்லாமே யோக்கியமானங்களா நீங்களாம்? அண்ணா வார்த்தையை விடாத. டேய் என்னமோ நீங்களாம் ரொம்ப யோக்கியமானவங்க மாதிரியும் என் பிள்ளை ரொம்ப குத்தம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆமா நான் சொன்னது எனக்கு முடிவு எடுக்க தெரியலதான். அவ படிப்பு தகுந்த வயசுக்கு தகுந்த எனக்கு இன்னும் முடிவு எடுக்க தெரியல. வேண்டாம் சொன்னா கேளுங்க. என் பிள்ளைக்கு முடிவு எடுக்க தெரிஞ்சதுக்கு நீ யாருல?
அவனுக்கு எல்லா முடிவு எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அவன் நம்ம புள்ளைய தப்பு தப்பா பேசுறான் தெரியுமா உனக்கு? இங்க பாருங்க, எல்லாம் எனக்கு தெரியும். அவ பண்ண தப்புக்கு வேற ஒரு குடும்பம் தான் அவளை இன்னைக்கு வீட்டுக்குள்ள விட்டுருக்கான். செய்யாது இப்படி படிக்க வச்சு மறுபடியும் ஆளாக்கி இருக்க மாட்டாங்க. 40 லட்சம் ரூபாய் இவன் அவன் எல்லாவனும் கடனை வாங்கி படிக்க வச்சிருக்கானுங்க. கொஞ்சமாதே நன்றி சத்தத்தோட இருந்துக்கிடுங்க. வாழ்க்கை தொலைச்சிட்டு வந்தா அப்படி விரட்டி அடிக்கல. ஒவ்வொரு குடும்பத்திலயும் போய் பாருங்க, பிள்ளைங்க தெரியாம தப்பு பண்ணிட்டா கூட வீட்டுக்கு நடத்த மாட்டாங்க. அப்படியே நடத்தினாலும் அந்த பிள்ளைக்கு நல்ல சோறு தண்ணி கூட கிடையாது, கை கழுவி விட்டுருவாங்க. எனக்கு அப்பமா கடனை உடனே வாங்கி அந்த பிள்ளை படிக்க வச்சிருக்காங்க. அப்படியாவது அந்த உலகத்தை அவன் புழைச்சுக்கிட்டு இப்ப அவளுக்கு அந்த காதல் தேவையா? இன்னும் பட்ட அவமானத்துல இருந்து முழுசா வெளியில வரல. முறைப்படி அந்த அசோக்கிட்ட இருந்து வெளியில வரல. இப்ப இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அவனுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்காது. இன்னும் இவ்வளவு அசிங்கப்படுத்துவான். அப்படியே எல்லாம் சட்டா அட தென்னசு பார்க்க பலமா இருந்தா அவன் ஒதுக்க தானே செய்வான். இல்ல இவனுக்கு நம்ம புள்ள இவன் தம்பியை கட்டிட கூடாது. சும்மா அறிவு இல்லாம பேசிட்டு இருக்காதீங்க. அவனை பேசுறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. நம்ம புள்ள வாழ்க்கைக்கு நம்ம தான் ஏதாவது பண்ணணும். அவன் படிக்க வச்சுட்டான், அவன் கடமையை முடிச்சிட்டான். இனி நம்ம தான் பாத்துக்கணும். ஏன் தென்னசுக்கு கட்டி வச்சதா என்னன்னு கேட்க? அவன் தம்பிக்கு அவனுக்கு கட்டி வைக்க விருப்பம் இல்ல. அதை நம்ம கட்டாயப்படுத்த கூடாது. என் புள்ள வாழ்க்கை என்னி போனாலும் பரவாயில்ல. என் தம்பி யாரும் குறை சொல்ல வேண்டாம். அக்கா நான் அந்த இடத்துல சொல்லலக்கா, நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க அக்கா. இல்லடா, அதுக்காண்டி எப்பவும் அக்கா தம்பின்னு இருக்க முடியுமா என்ன? உன் தம்பியா என் பொண்ணுக்கு கட்டிக்க உனக்கு விருப்பம் இல்லைன்னா அதான் நீ சொல்லிட்ட. மீன் இந்த மனுஷன் என்ன பேசிட்டு இருக்காரு? அக்கா நான் அந்த இடத்துல சொல்லலக்கா. இருந்து மீன் எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். அக்கா நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கக்கா. எல்லாரும் இப்படி தப்பு தப்பா புரிஞ்சுடுங்க. எங்க இனி இத பத்தி நீங்க வீட்ல பேசுறீங்க, அதுக்கு அப்புறம் நான் இருக்க சொல்லிட்டேன். அப்ப என் புள்ள வாழ்க்கை என்னடி போனாலும் பரவாயில்ல அப்படிதானே? அவ தலையெழுத்து ஒண்ணும் பண்ண முடியாது. அவ தேடி விட்டது எதுவும் நம்ம பண்ண முடியாது. ஏன் அவனே விரும்பி தானே நம்ம பிள்ளைய கேட்கறான். அவன் அண்ணன் தம்பிக்கு பிடிக்கலல விட்டுற வேண்டியதானே? படிச்சிருக்கா, ஏதாவது வெளிநாட்டு போய் அனுப்பி வைங்க. போய் பொழைச்சுக்கிட்டோம். பொழைச்சா பொழைக்கா இல்ல செத்து தொலைடா விடுங்க. மீனாக்கா நீ அக்கா அப்படி பேசுற? என்னதான் தாயா புள்ளையா இருந்தாலும் வாய் வயிறு வேற தானே. நீ உன் தம்பி நல்லா இருக்கணும்னு நினைப்பா, இதுல என்ன இருக்குது? என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானக்கா. இதுல புரியுது கிட்ட தம்பி இருக்குது. நீ உன் தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்க, அந்த மனுஷனுக்கு அது புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்குது. இதுல யாரை சொல்லி நம்ம குத்தம் சொல்ல? நீ உன் தம்பி பத்திரமா பாத்துக்க. ஏன் புள்ள கொழுப்படுத்தவா ஊதாரி ஓடுகாலி, அவளுக்குன்னு வாழ்க்கை நாசமா போனா என்ன இருந்தா என்ன? இங்க எல்லாருமே சரியா இருக்காங்க. அவ தப்பான முடிவா எடுத்துக்கிட்டு இருக்கா. என்ன பண்ண முடியும்? இங்க தப்பா போனவங்க யாருமே நல்ல வழியை தேர்ந்தெடுத்து மறுபடியும் வாழல. எல்லாரும் அதுக்கப்புறம் வாழ்க்கைய அமைச்சுக்கல. இவ மட்டும் தான் உலகத்துல ஓடி போயிருக்கா. அக்கா நீ என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க? சரி உங்க விருப்பம். என்ன சரின்னு சொன்னா கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணுவீங்க உண்டெல்லாம் நாக்கிடுவேன். இங்க பாரு, இந்த மோத வேலை எனக்கு வேண்டாம். முடிக்க முடியாது. நான் உன்கிட்ட கெஞ்சல. யார் எப்படி முடிக்க நான் எதிர்பார்க்கவும் இல்ல. நான் என் மனசுல கதை சொல்லிட்டேன், அவ்வளவுதான். சரிக்கா நீ டென்ஷன் எடுக்காத, நான் பேசுறேன். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. எப்ப நீ என் பிள்ளை தரக்குறவா பேசுனியா, இதுக்கப்புறம் நீ பேசற அவசியம் இல்ல. ஓ தம்பிக்கு நல்ல இடத்துல பாரு. நான் என் பிள்ளை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்க போறேன். இனிமேல் இந்த வீட்ல இத பத்தி யாரும் பேசக்கூடாது. எந்த காதி பேசிக்கிட்டு இருக்க? இப்பாட்டு தம்பி, இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதான். நீ உன் பாசம் அவ்வளவுதான். உன் பிள்ளை என் பிள்ளை நீ பிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டல. நீ இப்ப பிரிச்சு பேச நீங்க தானப்பா. உங்களுக்குன்னு பிள்ளைலே குட்டி பொண்டாட்டி எல்லாம் வந்தாச்சு. இனி இந்த இடம் தவளை தெரியுமா உங்களுக்கு? அக்கா என்ன பேச்சு பேசுற நீ? நீ அவளை அங்க வந்துட்டோம். அடியா இருப்பாங்க நினைக்கா? விடு மனுஷங்களே இப்படிதானே. நீங்க என்னதான் பேசினாலும் சரி, நான் தென்னரசுக்கும் அன்னைக்கும் கணக்கு பண்ண விடவே மாட்டேன். அது நான் உசுரலுக்கு வரைக்கும் நடக்காது. அப்படி யாராவது நடத்துறீங்க, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். கண்டிஷன் சொல்றேன், இந்த பேச்சை இதோட நிப்பாட்டணும். என்ன பிள்ளை ரொம்ப தான் எடுத்து பேசிட்டு இருக்கீங்க? யார் எடுத்து பேசிட்டு இருக்க நீ? போதண்டா போதும். எனக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. எனக்கு இவ்வளவுதான் மரியாதைன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. அக்கா இல்லக்கா, டேக்கிசர் வாயை மூடுறா. அதெல்லாம் முடியாது. யாராவது ரெண்டுத்துக்கும் கலந்து பண்ணி வச்சுங்க.